அந்த தமிழ் தேசிய கூட்டமைத்த ஒரு கேள்வி என்னன்னா, அந்த தடவை இந்த பொதுவாக இந்த இலங்கை தமிழர் கட்சிகள் ஒரு கூட்டணியாக போட்டியிடுவாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த அதிக உறுப்பினர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதனால் ஏற்படும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த முறை ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அந்த பிரிஞ்சு அந்த சிதறி போய் நின்றதுனால அந்த ஈழத்தமிழர்களோட அந்த தலைநகராக கருதக்கூடிய திரிகோணமலை, யாழ்ப்பாணம், மற்றபடி வன்னி, வட்டுக்கோட்டை, செல்வநாயகம், அந்த முதல் தனி தமிழ் இளம் தேவைங்கால அந்த தீர்மானம் நிறைவேற்றிய வட்டுக்கோட்டை, இந்த இடத்துலலாம் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்காங்களா? இது இலங்கை தமிழர்களோட அந்த ஒற்றுமை குறைஞ்சிருக்குதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது எப்படி நினைக்கிறீங்களா? இல்லை தேசிய மக்கள் சக்தியோட செல்வாக்கு தமிழர் பகுதிகளுக்கு விரிவடைஞ்சிருக்கதான் நினைக்கிறீங்களா? 100% தமிழுடைய செல்வாக்கு குறைந்திருக்கு என்பதை விட தமிழுடைய ஒற்றுமை இல்லை என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறது. தமிழர்கள் ஒற்றுமையாக இருந்த போதெல்லாம் தமிழ் கட்சிகள் எல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரிலே பல கட்சிகள் ஒன்றிணைந்து போட்டியிட்டன. குறிப்பாக அதில் இலங்கை தமிழரசு கட்சி தான் அதை தலைமை வகித்தது. அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று வந்தது. தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தார்கள். மக்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்தார்கள். ஆனால் இந்த முறை சம்பந்தனுடைய மறைவுக்கு பிறகு அதற்கு முன்னால் இருந்தே பல மாற்று கருத்துக்கள் இருந்தன. பலர் பிரிந்து சென்றார்கள், தனித்தனி கட்சியை சேர்ந்திருந்தார்கள். கடந்த அதிபர் தேர்தலின் போது பல சஜித் பிரேமதாஸ் அதிக வாக்குகள் பெற்றிருந்தார். ஆனால் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழ் கட்சிகள் பல தனியாக போட்டியிடும். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அமைப்பிலே வரும்பொழுது அனைவருக்கும் பெரும்பாலான அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். ஆனால் இந்த முறை தலைகீழாக மாறி இருக்கிறது. பலர் அதாவது ஒரு சிங்கள கட்சி தமிழர் பகுதியிலே வெற்றி பெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்க வேண்டியிருக்கு. அதுதான் சொன்னேன், புதிய அத்தியாயம். சிங்கள வரலாற்றில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இலங்கை சிங்கள தமிழ் வரலாற்றிலும் முஸ்லிம்கள் வரலாற்றிலும் அங்கு தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்களும் பெரும்பாலும் 99% தமிழ் தான் பேசுவார்கள். ஆனால் முஸ்லிம்கள் என்றுதான் அடையாளப்படுத்தப்படுவார்கள். தமிழ் முஸ்லிம்களாகட்டும், அதே போன்ற தமிழர்களாகட்டும், சிங்களவர்களாகட்டும், அனைத்து இடங்களிலும் அமோக ஆதரவை பெற்றிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியுடைய கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்க. அதுக்கு என்னவென்று காரணம் என்றால், இவ்வளவு ஆண்டுகள் பல தசாப்தங்களாக தமிழர்களுக்காக தமிழ் கட்சிகள் வாக்களித்து இதுவரை பெரிய அளவு பெரிய விடயமாக எதுவுமே செய்யவில்லை. அவர்கள் கேட்ட கோரிக்கைகள், தனிநாடு முதல் இன்றைய கோரிக்கைகள் வரை, பொருளாதார வகையாக எங்களுக்கு மதிப்பு வேண்டும் என்று கேட்கின்ற வரை எதுவுமே நடக்கவில்லை. உண்மை அதுதான், யதார்த்த கலநிறவம் தான். தற்போது அவர்கள் வாழ பழகி கொண்டார்கள். எனவே இவர் ஜனாதிபதியாக இருக்கிறார். ஜனாதிபதியின் கட்சிக்கு நாம் ஆதரவளிக்கும் பொழுது ஒருவேளை அதனால் நன்மை பயக்கும் என்ற வகையிலே அவர்களுக்கு வாக்களித்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் உலகம் முழுவதும் உள்ள புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாம் வடக்கு பகுதிக்கு திரும்பி அவரோட பாரம்பரிய நிலங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், இலங்கையை வளங்குளிக்க செய்யுங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு அழைப்பு கொடுத்தார். அது கூட கொஞ்சம் ஓரளவு பலன். நிச்சயமாக அவர் மிக தெளிவாக இவ்வளவு நாள் தமிழ் தலைவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நாங்கள் நிலங்களை பெற்று தருவோம் என்று. கொஞ்சம் அதாவது 100% ஒரு 10% கூட இன்னும் முழுமையாக பெற்று தரவில்லை. தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர் அதிபராக இருக்கிறார், இவருக்கு எல்லா சக்தியும் இருக்கிறது. எனவே அதிகாரத்துடன் உறுதியாக சொல்லியிருக்கிறார், கொடுக்கிறேன், எல்லா அனைத்தையும் திருப்பி கொடுக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். செய்வாரா இல்லையா என்பதற்கு ராணுவ வளையங்கள்லாம் அகற்றப்படுமா? ராணுவங்கள் அது நிறைய குறைந்திருக்கிறது. முன்பு போல் இல்லை, இப்ப குறைந்திருக்கிறது. ஆனாலும் இன்னமும் அங்கு ராணுவம் தான் அதிகம், ராணுவ ஆட்சி போல்தான் அந்த இடங்கள் காணப்படுகின்றன. ஆனால் பெரும்பாலும் குறைக்கப்பட்டிருக்கு. கடந்த ராஜபக்சே காலத்தில் இருந்த போதெல்லாம் தற்போது இல்லை, நிறைய குறைந்திருக்கிறது. ஆனால் இந்த வாக்குறுதி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதே போன்றே அனுரகுமார திசாநாயக்க இலங்கை ஒன்றிணைந்த நாடாக தான் இருக்கும் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கிறார். வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு என 4 பகுதிகளையும் இணைத்து கூட்டாட்சியை உருவாக்குவேன், பலமிக்க இலங்கை உருவாக்குவேன், தமிழர்கள் பாதிக்கப்பட்டு அவர்களிருந்து பறிக்கப்பட்ட நிலங்கள் எல்லாம், காணிகள் எல்லாம் மீண்டும் திருப்பி கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருந்தார். அந்த வாக்குறுதியை மக்கள் விரும்பி இருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவுதான் தமிழர் பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்த முடியாத சிங்கள கட்சியான ஜேவிபி தற்பொழுது தன்னுடைய ஆளுமையை நிலைநாட்ட ஆரம்பிச்சிருக்கிறது.